அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கங்கள். புத்தகம் என்பது அச்சிடப்பட்ட இசை என்றார் காஃப்கா. புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களே என்றார் லெனின். ஆசானாய் கோளின்றி கோபமின்றி போதிக்கும். தேடுதல் தந்திடும் தேடவிடாது, தவறெல்லாம் திருத்திடும் வன்சொல் இல்லாது. என் உலகாயிருக்கும் மனிதரே இன்றி போனாலும் புத்தகம் போதும், உற்ற நண்பன் போலாகும். எழுத்துகளும் உயிர் பெற்று வாழ்வது வாசிப்பவரும் நேசிப்பவரும் உள்ளவரையே. எனவே வாசிப்பை நேசிக்க வாரம் ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துகிறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு ஆளுமைகள் எனக்கு பிடித்த புத்தகம் என்ற தலைப்பில் அவரவர்களுக்கு பிடித்த புத்தகத்தை பகிர இணைகிறார்கள். அந்த வரிசையில் இன்று நம்மோடு இணைய இருப்பவர் காரைக்குடியில் உள்ள லீடர்ஸ் அகாடமி CBSE பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வரும் கார்னிகா என்ற மாணவி. சரி வாங்க நேயர்களே, இன்றைய எனக்கு பிடித்த புத்தகம் நிகழ்ச்சியை நம்ம கேட்டு பயனடையலாம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு கார்னிகாவின் இனிய வணக்கம். இன்னைக்கு எனக்கு பிடிச்ச புத்தகத்தை பற்றி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். எனக்கு பிடிச்ச புத்தகம் பாரதியார் கவிதைகள் தான். ஆமாம், எனக்கு பாரதியார் கவிதைகள் ரொம்ப பிடிக்கும். தினமும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாரதியார் கவிதை கண்டிப்பாக படிச்சுட்டு தான் தூங்குவேன். எனக்கு இதில் எப்படி தெரியுமா ஆர்வம் வந்துச்சு? நான் ஒரு LKG படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு மேடையில் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ எங்கள் அம்மா இந்த மாதிரி மேடையில் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னேன். அதுக்கு எங்கள் அம்மா எனக்கு ஒரு பாரதியார் பாடல் சொல்லி கொடுத்தாங்க. அது என்ன பாடல்னு சொல்லட்டுமா? தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனவாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைக்கூடி கிழப்பருவ மேதி கொடும் கூற்றுக்கு இறையனப்பின் மாயம் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இந்த பாடலை சொன்னோன்னே எனக்கு எக்கச்சக்கமான கைத்தட்டுகள், எக்கச்சக்கமான பாராட்டுகள் கிடைச்சது. நான் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டேன். அப்ப எங்க அம்மாட்ட போய் கேட்டேன், அம்மா ஏன் நான் பாடின உடனே எனக்கு இவ்வளோ கைத்தட்டும் இவ்வளோ பாராட்டும் கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, ஏன்னா நீ பாடினதோட பொருள் அப்படிடான்னு. என்னம்மா அந்த பாட்டோட பொருள் அப்படின்னு கேட்டேன். வெந்ததை தின்றுவிட்டு விதி வந்தா போவது வாழ்க்கை அல்ல, பிறந்தால் ஏதாவது சாதிக்க வேணும், அதாண்டா இதோட பொருள் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அன்னையிலிருந்து எனக்கு பாரதியாரை ரொம்ப பிடிச்சு போச்சு. அன்னையிலிருந்தா நான் பாரதியார் கவிதைகளும் படிக்க ஆரம்பிச்சேன். சரி, நம்மெல்லாம் கடவுள்கிட்ட கடவுளே எனக்கு இது வேணும் அது வேணும், நான் வளர்ந்தோன்னே கலெக்டர் ஆகணும் IAS ஆகணும் எவ்வளோ வேண்டும். அதே மாதிரி பாரதியார் நம் பொதுவாக கடவுள்கிட்ட என்னென்னலாம் வேண்டலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாடலை உங்களுக்கு நான் சொல்லி காட்டட்டுமா? மனதில் உறுதி வேண்டும், பாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும், ஓம் 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 ஓம். நமக்காக மட்டும் இல்ல, எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டோம். இதை தவிர வேற என்னங்க நமக்கு வேண்டும்? சரி, நம்ம ஓடி விளையாடு பாப்பா படிச்சிருக்கோம் இல்லையா? நம்ம அதை முழுசா படிச்சிருக்கோமா? சரி, நான் அதை முழுசா சொல்லி கட்டுட்டுமா? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, சின்ன சிறுகுருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா, வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா, கொத்தி திரியும் அந்த கோழி அதை கூட்டி விளையாடு பாப்பா, எத்தி திருடும் அந்த காக்கை அதற்கு இறக்கப்பட வேண்டும் பாப்பா, பாலை பொழிந்து தரும் பாப்பா, அந்த பசு மிக நல்லதடி பாப்பா, வாளை குழைத்து வரும் நாய்தான் அது மனிதருக்கு தோழனடி பாப்பா, வண்டி இழுக்கும் நல்ல குதிரை நெல்லு வயலில் உழுது வரும் மாடு, அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு இவை யாதரிக்க வேண்டுமடி பாப்பா, காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா, பொய் சொல்ல கூடாது பாப்பா என்று புறஞ்சொல்லாகாது பாப்பா, தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா,
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. துன்பம் நெருங்கி வந்த போதும் நாம் சோர்ந்து விடலாகாது பாப்பா. அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு, துன்பம் அத்துணையும் போக்கிவிடும் பாப்பா. சோம்பல் மிக கெடுதி பாப்பா, தாய் சொன்ன சொல்லி தட்டாதே பாப்பா. தேம்பியாலும் குழந்தை நொண்டி, நீ திடம் கொண்டு போராடு பாப்பா. இன்னும் இந்த பாட்டு நீண்டுகிட்டே இருக்கு. அப்ப பாரதியார் நம்ம எப்படி இருக்கணும், எப்படி வளரணும், நம்மளை சுற்றியுள்ள உயிரினங்களை எப்படி வைத்துக்கொள்ளணும்னு இந்த பாப்பா பாடலே அழகா சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம ஆத்திச்சூடி படிச்சிருக்கோம் இல்லையா? பொதுவாகவே நம்ம ஆத்திச்சூடியில என்ன சொல்லுவோம்? அறம் செய்ய விரும்புன்னு சொல்லுவோம். ஆனா நம்மளோட பாரதியாரோட புதிய ஆத்திச்சூடி நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? அச்சம் தவிர். எதா இருந்தாலும் சரி, படிப்போ ஒரு கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்றோமோ, எதா இருந்தாலும் நம்ம அச்சம் தவிர், பயத்தை தவிர்க்கணும். அச்சம் தவிர், ஆண்மை தவறேல் இளைத்தல் இகழ்ச்சி, ஈகை திறன், உடலினை உறுதி செய், உண்மிக விரும்பு, எண்ணுவது உயர்வு ஏறு போல் நட, ஐம்பொறி ஆட்சிக்கொள், ஒற்றுமை வலிமையாம், ஓய்தல் ஒளிர் ஔடதம் குறை. நமக்கு இன்றைக்கு தேவையானத அன்றே சொல்லியிருக்கார் நம் பாட்டன் பாரதியார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று பாடிய நம் பாரதியாரோட பாட்டை மிச்சமில்லாமல் படித்து மகிழ்வோம். நன்றியுடன் கார்னிகா. இன்றைய புத்தக அறிமுகம் நிகழ்ச்சியில பாரதியாரோட கவிதைகளை ரொம்ப அருமையா நம்ம நேயர்களிடையே எடுத்து சொன்ன காரைக்குடி லீடர்ஸ் அகாடமி பள்ளியை சேர்ந்த 5ஆம் வகுப்பு மாணவி கார்னிகா அவர்களுக்கு நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துகளும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி, காரைக்குடியின் முதல் வானொலி. நன்றி நேயர்களே.